வாழ்வோம் வழி. அப்ப நம்முடைய அறிவையும் பிறருக்கு அந்த ஞானம் என்பது நம்ம அறிவையும் தாண்டி நம்ம வச்சது அறிவு ஒரு நோண்டு ஒரு கடுகு அளவு தான் வச்சிருக்கோம். அதை வச்சுட்டு இந்த பாடு வரும். அப்ப உண்மை அறிவு வரவில்லை, பூமிக்கே வரல. அது எங்கோ இருந்துச்சு மனோமண்டலத்துக்கு மேல, லட்ச மண்டலத்துக்கு மேல மனோமண்டலம், மனோமண்டலத்துக்கு மேல அறிவு மண்டலத்தோடு நின்று விட்டது. அதுக்கு கீழே மனோமண்டலம், மனோமண்டலத்துக்கு கீழே வெற்று மண்டலம், காற்று மண்டலம், அப்படி வரிசை மண்டலங்களாகவே இருக்கிறது. அப்ப அந்த அறிவு என்பது அங்கோடு முடிந்தது. அப்ப இங்க இருக்க அறிவு போலித்தன்மை. மனமே அறிவாக நடித்து கொண்டிருக்க புரிந்து கொள்ளுவேன் பேசும்போது போலித்தன்மை. அதனால்தான் நம்ம வாழ்க்கையில போலியா இருக்கும். போலியா இருக்குன்னு எல்லாருக்கும் புரியும். நீங்க ஒரு ஆள் புகழ்ந்து சொல்லி உங்க மனசுக்கு அது ஒத்துக்காது, ஆனாலும் என்ன பண்ணுவான், அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு புரியுதுண்டா, சொல்லுடா நீங்க நல்லா தான் இருக்கீங்க, அழகா இருக்கீங்கன்னு சொன்னா அவருக்கு அப்படி ஒரு சீட்டு வரும். அவருக்கே தெரியாது. ஆனா பிறர் புகழ்வதை விரும்புவாங்க. ஏன்னா பொய்த்தன்மை நமக்கு தேவைப்படுது. பொய்யிலே உருவானதுனால பொய் தான் ஒட்டிக்கும், நீ ஒட்டிக்க. இப்ப நான் அப்பட்டமா உண்மையை சொன்னேன்னா உன்கிட்ட ஒட்டவே செய்யாது, வெளியில வந்துடும். வாங்கி கேட்டுட்டு வந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க, என்ன சொல்றாரு, எப்படி ஒத்துக்க முடியும், அது உண்மையா எப்படி நம்புறது, எல்லாரும் தெரியல சொல்றாங்க. பொய் பிடித்து கொண்டிருக்க, ஏன்னா பொய்யில உருவாக்குது. அப்ப இதுக்கு விடுதலை என்ன? மண்ணில இருக்கிற கல்லும் போய், மண்ணும் போய், நீரும் போய், மனித உருவம் போய், ஆடு மாடு பேய் பிசாசு எல்லாம் போய்தான், மாயைதான். அப்ப நான் கண்ணில பாக்குறேன்னு சொல்றீங்க. கண்ணில பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறது, உங்க உணர்வுல தான் அது. இப்ப சிலவங்களை பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வருவாங்க, பாட்டி உட்கார்ந்து இருப்பா, பாட்டிக்கு பேரன் தான், மூத்த மக பையனும் ரெண்டாவது மக பையனும் 2 பேரும் வீட்டுக்கு வந்துருப்பாங்க. பாட்டி அப்படியே பார்த்துட்டு யாருதான் நீங்க, பாட்டி என்ன தெரியலையே, நான் தான் உன் பேரன். பாட்டி பெரியவன் தான், கொஞ்சம் விளையாடுனவன் தான், இவ வளர்த்த பசங்க தான். ஆனா அவன் மனசுக்குள்ள போக மாட்டேங்குது. பொண்ணு இவளுக்கு இருக்காங்கிறதே அவளுக்கு ஞாபகம் இல்ல. எந்த பொண்ணுடா? பாட்டி உங்க மூத்த மகன், அவ பேரை சொல்லி நான் பையன்னு சொன்னா இவள் நினைவுல வந்த பிறகுதான் அவன் அங்க நிக்கிறான் பேரனாவே. அதுக்கு முன்னாடி அது ஏதோ ஒரு நீங்க நல்ல பாருங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்கின்ற பிறகுதான் அது உருவெடுக்கிறது. உணராத வரை அது ஒண்ணுமே இல்லை. இதான் ஞானிகள் சொல்வார்கள், உலகம் என்பது உன் அடக்கம், நீ உலகத்துல அடக்கம் இல்லை. வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா விட்டுக்கலாம். உன்னுடைய நினைவில் தான். அதனாலதான் இன்பதுன்பம் உன்னை சார்ந்தது, அடுத்தவங்களை சார்ந்தது இல்லை. ஒரு பொருள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எதை விரும்பிடுவீங்க, அந்த பொருள் இருந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதுல விருப்பமே இல்லைன்னா அந்த பொருள் மறந்துடும், அது இருக்குதுங்கிறதே தெரியாது. யாராவது சொன்னாங்களா, அப்படியா எனக்கு தெரியலன்னு. நீங்க பதித்து கொண்ட விஷயங்கள் தான் உங்களோடு பயணிக்கும். நல்ல ஞாபகம். அப்ப இங்க வாழ்க்கை எப்படி நடக்குதுன்னா சொல்லி கொடுத்து வாழ வைக்க போய், அதான் வாழ்க்கை. அதான் நாங்க வழங்கப்பட்ட வாழ்க்கை. உங்க கர்மா உங்களை ஆணாகவோ பெண்ணாகவோ படைக்குது, உங்களுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குது. இந்த அப்பா அம்மாட்ட போய் பிறங்கன்னு சொல்லுது, கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தக்காரங்க ஊரு, அப்புறம் இங்க பாடங்கள் சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி வாழணும் அப்படி வாழணும், இந்த கதை பிடிக்கும் அந்த கதை பிடிக்கும். இதெல்லாம் நீங்க உங்க மனசுல சேர்த்து வச்சு அதுக்குள்ளே இருந்து குழம்பிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு பேரு வாழ்க்கைன்னு சொல்லுங்க. முதல்ல அந்த குழந்தைக்கு சமையலே தெரியாது, அப்புறம் அம்மா கூப்பிடுறா, திட்ட வைக்கிறா, நான் இருக்க வரை செய்து தருவேண்டியே, அப்புறம் நீ போன வீட்டுல மாமியார் செய்து தருவாளா, நாத்தனார் செய்து தருவாங்களா, நீதான் கத்துக்கணும். முதல்ல ஒரு காபி போட கத்துக்க, வீட்டுக்காரங்க கொடுத்தாண்டம்மா,
இப்ப சொல்லி சொல்லி என்ன பண்ணுவோம், அடுப்ப பத்த வைக்கிறது, பால ஊத்துறது, டிகாஷன் பண்றது, சர்க்கரை போட்டுக்கிறது, கொஞ்சம் தொட்டு நக்கி பாக்குறது, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சூடா இருந்தா கொஞ்சம் ஆத்திக்கிறது. இப்படி குடுத்து குடுத்து ஒரு நாள்ல வந்துருமா காப்பி? இன்னைக்கு போடும்போது காப்பி போட்டா பூரா அழுகி போட்டிருப்பா. வாயில இருக்க முடியாது. இன்னொரு நாள் சர்க்கரையை போட்டு அது பாயாசம் வாங்கியிருப்பா. சில நாள் பால் ஊத்தி திரைச்சிரும் பால். பால் தெரிஞ்சுதான் எப்படி இருக்கும்? குடிக்க முடியுமா? அப்போ ஒவ்வொரு நாளும் பட்டு பட்டு நொந்து அதுல இருந்து வெந்து வெளியில வந்து அதுவும் பிறகு எனக்கு தெரியும்னு என்ன அடிக்கிறோம் டாக்டர். அப்ப நீங்க கற்றுக்கிட்டதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கைன்னு நீங்க நம்ம கண் முன்னாலே பார்ப்போம் இல்லையா? இப்ப ஒருத்தன் மரத்தை வெட்டி போயிருக்கலாம், ஒருத்தன் படகு ஓட்டி போயிருக்கலாம், ஒருத்தன் காடி ஓட்டி போயிருக்கலாம், ஒருத்தன் மெக்கானிக்ஸா போச்சு போயிருக்கலாம், ஒருத்தன் வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிஇஓ இருக்கலாம், மேனேஜர் இருக்கலாம், ஒர்க் பண்ண முடிய ஸ்டாஃப் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை பார்த்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப வாழ்க்கை என்பது வாத்தியாரோட முடிஞ்சு போயிருமா, கலைப்போட முடிஞ்சு போயிருமா? யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படிதான் வாழணுங்கிறதுக்கு வரையறது கிடையாது. ஏன்னா இது கர்மா. எத்தனையோ வாழ்க்கை இன்ஃபினிட். நீங்க நினைச்சிருப்பீங்க இப்படிதான் ட்ரெஸ் அப்படிதான் ட்ரெஸ் இல்ல. இந்த அழகி போட்டியில ஆடை அலங்காரம் சொல்லி வருவாங்க. ஒருத்தி வருவா, ஆடல் முறையுமா வருவா. இவதான் இப்படி மட்டும் அடுத்த அதுக்கு மேல வரிசையே வரும். இவ்வளவுதான் நான் பார்த்தா கடைசியில் அது வேற ஒரு விதமா உறுதி. இப்படித்தான் சொல்ல முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணிடுறாங்களோ அப்படிதான் வாங்க. வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு பெற்ற பிள்ளைய கொண்டுட்டு ஓடுறான். அவன் பிள்ளைகளை கொண்டுட்டு அவன் சாகுறான். அவ இதான் வாழ்க்கையா? ஒருத்தன் வாழ்றத பார்த்தா வாழ்க்கைன்னு சொல்லணும்னா ஒருத்தன் பிள்ளையை கொண்டுட்டு தூக்கல. ஒரு அம்மா பிள்ளைய கொண்டுட்டு போகுது. யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் வாழ்க்கைன்னு எடுக்க முடியுமா? அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டார்கள். அவங்க கற்றுக்கிட்டதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு வாழ்ந்தாங்க. வாழ்க்கையில் இதை சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அப்ப வாழ்க்கைன்னா என்ன? இதைத்தான் தானியல் தேடினார்.